துளிகள் அமைப்புங்கிறது முழுக்க முழுக்க இயற்கைக்காக மட்டுமே. இந்த நேரத்துல குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு ஒரே காரணம் பசுமை பரப்பளவுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. 33% இருக்க வேண்டிய பசுமை பரப்பளவு ரொம்ப 15-20 கீழே அந்த அளவுக்கு வந்ததுனால நிறைய மரங்களை அதிக அளவுல நட்டு ஒரு நிறைய அங்கங்க ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காடுகளை உருவாக்குறதா எங்களுடைய முதன்மையான பணியா இருக்கு. எங்களுடைய துளிகள் அமைப்பினுடைய முதன்மையான நோக்கம் இதுதான். நாங்க 150 பேர் இருந்தாலும் நாங்க எல்லாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துறதுக்கு எங்ககிட்ட ஒரு மேனேஜர் இருக்காரு. அந்த மேனேஜருக்கு கீழே 3 டீம் இருக்காங்க. ஒரு டீம் மரங்கள் நடுறது மட்டும் ஒரு டீம், அந்த மரம் நட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு டீம் நட்ட மரங்களை தண்ணீர் விட்டு பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம். அதுபோக திரும்பவும் அந்த மரங்களை நட்ட மரங்கள்ல வேற ஏதாவது வாட்டரிங் கொடுக்கறது, மற்ற ஏதாவது வேலைன்னா அது இன்னொரு டீம் பண்ணிக்குவாங்க. சொத்த 3 விதமான டீம் இருக்காங்க. அந்த ஒரு மேனேஜர் கீழே 3 டீம் இருக்கு. அவங்க வாட்டுக்கு அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் எங்களால இவ்வளவு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பணிகளை நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரல பண்ண முடியுது. மொத்தம் ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2000 ரூபாய் நாங்க செலவு பண்றோம். இவ்வளவு செலவு பண்ணாதான் எங்களால மரங்களை குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய வனமா ஒரு சோலையை எங்களால பெரிய வளர்த்தெடுக்க முடியுது. இதுக்கெல்லாம் ஃபண்டு நாங்க 150 மெம்பர்ஸ் எங்களுடைய ஓன் ஃபண்டை தான் நாங்க போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுபோக எங்களுடைய காங்கேயம் சர்க்கிள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களுடைய CSR ஃபண்டை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வச்சுதான் எங்களால இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. துளிகள் அமைப்பு 2017 அந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம ஏதோ இயற்கைக்கு மரங்கள் நடணும், மரங்களை நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டா தான் அந்த அமைப்பு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த மரங்கள் நட்டு ஒவ்வொரு மரங்களும் பெருசா வளர அந்த மரங்கள் பெருசாகும் போது அந்த மரங்களை பார்க்க எங்களுக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அதை பார்க்க அப்படியே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் விவரிக்கவே முடியாது. அப்போ என்ன ஆச்சு, ஒரு ஸ்டேஜ்ல அந்த மரங்களை நாங்க சாமியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மரங்கள் பெருசாக எங்களுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய சக்சஸ் கிடைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீல். ஃபேமிலி லெவல்ல, பிசினஸ் லெவல்ல, எங்களுடைய நட்புகள் வட்டாரமாகட்டும், எல்லாருமே ஒத்த எண்ணம், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரியான ஒரு டீமு. அப்போ ஒரு காலகட்டத்துல மரங்கள் எங்களால இப்போ மரங்கள் நடாம இருக்கவே முடியாது போல. அந்த மாதிரி ஆயிட்டோம். நாங்க மரத்தை சாமியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நாங்கெல்லாம் மரங்கள் நடும்போது பாத்தீங்கன்னா யாருமே செப்பல் போட மாட்டோம். எல்லாமே இயற்கைகிட்ட இருந்தா நம்ம எடுத்துக்கிறோம். யாரோ என்னைக்கோ வச்சுட்டு போன மரங்கள் தான் இன்னைக்கும் அந்த மரத்துல இருந்து கிடைக்கிற காத்தை தான் இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறோம். யாரோ என்னைக்கோ நட்டு வச்சுட்டு போன மரங்கள்ல இருக்கிற பழங்களை தான் நம்மளாம் இன்னைக்கு பறிச்சு சாப்பிட்றோம். யாரோ என்னைக்கோ நட்டு வச்சு போன மரங்களோட நிழல்ல தான் இன்னைக்கெல்லாம் நம்ம போய் நிக்கிறோம். அதனால மரங்கள் இல்லாம வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சர்ல இன்னும் 2 டிகிரி நம்மளுடைய கிளைமேட் அதிகமாச்சுன்னா, டெம்பரேச்சர் 2 டிகிரி அதிகமாச்சுன்னா நம்மளால நைட்டு தூங்கவே முடியாது. நம்மளோட நிலைமை விட்டுருங்க, மற்ற சின்ன சின்ன விலங்குகள், பல்லுயிர்கள், அவங்கெல்லாம் நம்ம கூட நைட்டெல்லாம் நிறைய பேர் ஃபேன் வச்சுக்கிறோம், ஏசி வச்சுக்கிறோம். நிறைய சின்ன சின்ன விலங்குகள், அது உயிரினங்கள்லாம் அந்த அடுத்து வர்ற டெம்பரேச்சர் எப்படி அவங்கெல்லாம் தாங்க போறாங்கன்னு தெரியல. அப்போ வேற இப்போதைக்கு உடனடியான தேவை பசுமை பரப்பளவை உடனடியாக நம்ம பூமியில அதிகப்படுத்தி ஆகணும், வனங்களை அதிகப்படுத்தி ஆகணும். குறைந்தபட்சம் ஒரு 33% நம்மளுடைய வனமா நம்மளுடைய தேசத்தை மாற்றணும். இன்னும் ஊர் பூரா சேர்ந்து எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு 100 மரங்களையாவது நட்டு வளர்க்கணும்னு எல்லாம் நினைச்சோம்னா ஒரு 4-5 வருடங்கள்ல ஒரு மிக அதிக அளவுல ஒரு மரங்களை நம்மளால உருவாக்க முடியும். அப்ப இத்தனை லட்சம் கோடிக்கணக்கான மரங்கள் உருவாகும் போது கண்டிப்பா நம்மளுடைய டெம்பரேச்சர் ஒரு 2 டிகிரியாவது குறைக்க முடியும். குறைச்சாதான் நம்ம இனிமேல் பிறக்க போற குழந்தைகள், இப்ப வருங்காலத்துல வர குழந்தைகள்லாம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க ஒரு நல்ல காத்து, நல்ல நீர், நல்ல ஒரு வளமான மண்ணை உங்களுக்கு கிடைக்கணும்னா எல்லாத்தோட பங்களிப்பும் இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளோ ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுல பங்களிப்பு இருக்கணும். இயற்கைக்கு ஏதாவது செய்யணுங்கிற பங்களிப்பு இருக்கணும். எல்லாரும் ஏதாவது செய்ய முடியுமா? நானும் மரம் நடணும்னு எல்லாரும் ஏங்குறாங்க. நிறைய பள்ளி குழந்தைகள் எல்லாமே எங்களுக்கும் மரங்கள் நடணும்னு ஆசை. பட் ஆனா எங்க மரங்கள் நடணும், எப்படி மரங்கள் நடணும், என்ன மாதிரியான மரங்களை நடணும், அதை எப்படி பராமரிக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியறது இல்லை. இப்ப இது எங்க கூட துளிகள் அமைப்பு கூட சேர்ந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே எங்க அமைப்பு கூட சேர்ந்துக்கலாம். தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்தை செய்ய முடியாதவங்க எங்க அமைப்போட சேர்ந்து செய்யலாம்.
அதனால நம்ம வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம நம்ம வாழ்ந்த பிறகும் நம்மளுடைய உயிர் இந்த பூமியில நம்ம ஜீவனோட வாழணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை இந்த பூமிக்கு விட்டுட்டு போகணும். நம்ம போன பிறகும், நம்ம இந்த பூமி விட்டு போன பிறகும் நம்முடைய ஒரு பேரை சொல்றது மாதிரி நம்மளுடைய வருங்காலத்துக்கு ஏதோ ஒரு விஷயம்னா அது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த பூமிக்கு கொடுத்துட்டு போகணும். அது குறிப்பா இப்போதைக்கு தேவை இயற்கை தான். மரங்களையாகட்டும், செடிகளையாகட்டும், ஏதோ கொடிகளை இந்த உருவாக்கி இந்த பூமிக்கு இந்த பல்லுயிர்களுக்கும் கொடுத்துட்டு போறது மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு இந்த நேரத்துல இதை விட வேற அர்ப்பணிப்பு இருக்க முடியாதுன்னு எங்களுடைய கருத்து. பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் மரங்கள் நடுற இயற்கை பத்தி பேசும்போது அவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறங்கிறது மாணவர்களுக்கு தெரியல. இன்னும் 2 டெம்பரேச்சர் டிகிரி அதிகமாக போகுதுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. செயற்கை உரங்களை போட்டு மண்ணை நம்ம மலடாக்கி வச்சிருக்கிறோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. மழை நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மழை அளவு என்ன இருந்துச்சோ இன்னைக்கு அதே அளவு தான் இருக்கு. பட் ஆனா இந்த குளோபல் வார்மிங்ல அன்னைக்கெல்லாம் 8 மாசம் 9 மாசம் நின்று நிதானமா பெஞ்ச மழை இப்ப ஒரே நேரத்துல கொட்டி தீத்துருது. இந்த விஷயங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரியறது இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியதா நான் பாக்குறேன். அந்த கடமையா நம்மளுடைய கடமை இருக்குங்கிறத நாங்க நினைக்கிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, விவசாய பூமியில 3ல் 1 பங்கு மரங்கள் இருக்கும். அது மரங்களா இருக்கும், பனைமரமா இருக்கும், அது போக உயிர்வேலி இருக்கும். ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒரு உயிர்வேலி இருக்கும். இந்த உயிர்வேலியில மரங்கள்ல, மரங்களோட நிழல்கள்ல எல்லா இடத்துலயுமே சின்ன சின்ன உயிரினங்கள் நிறைஞ்சிருக்கும். ஒரு மரத்துல 1500 விதமான பல்லுயிர்களும் நுண்ணுயிர்களும் வாழ்வதாக நம்ம ஆராய்ச்சி எல்லாம் சொல்லுது. உயிர்வேலின்னு சொல்றோம். அந்த உயிர்வேலியில ஓணான் இருக்கும், உடக்கான் இருக்கும், அணில் இருக்கும், பல்லி இருக்கும், பூரான் இருக்கும், பாம்பு இருக்கும். மயில் போய் அந்த உயிர்வேலியில தான் போய் மயில்கள் முட்டையிடும். அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு பாம்பு வரும், பாம்பை சாப்பிட இன்னொன்று வரும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய உயிர்வேலியெல்லாம் எடுத்துட்டதுனால அந்த பல்லுயிர் சூழல் குறைஞ்சு போச்சு. அதனால விவசாயம் செழிப்பு குறைஞ்சதுனால தான் நம்ம செயற்கை உரங்களை அதிக அளவில் ரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு உருவாயிட்டோம். அப்போ இந்த ஒரு பல்லுயிர் சூழலோட கட்டுப்பாடு குறைஞ்ச உடனே இந்த மயில் மயிலோட பெருக்கு அதிகமாயிருச்சு. மயில் அதிகமானதுனால பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப சவாலா இருக்கு. ஒரு விவசாயத்தை உருவாக்கி அதை கொண்டு போய் சந்தைப்படுத்தி அதை காசு பண்றதெல்லாம் இப்ப ரொம்ப சவாலான சூழ்நிலையா இருக்கு. அப்போ மயிலோட எண்ணிக்கை அதிகமாச்சு. மயிலோட முட்டைய கண்ட்ரோலா வச்சுட்டு இருந்துச்சு, பாம்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப பாம்போட எண்ணிக்கை குறைஞ்சதுனால மயிலோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணமா இருக்கும். நம்ம இயற்கை வளங்களை அழிக்க பல்லுயிரோட சூழல் குறையுது, பல்லுயிரோட வளர்ச்சி கம்மியாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வளங்கள் குறையுது. நாங்க இதுவரையில ஒரு 28,000 மரங்கள் இந்த கடந்த 7 வருஷங்கள்ல நிறைய இடங்களை பண்ணியிருக்கோம். அதுல எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் எதுனா, நாங்க காங்கேயம் பக்கத்துல சிவன்மலைன்னு ஒரு காங்கேயம் டு திருப்பூர் மெயின் ரோட்ல எங்க துளிகள் அமைப்புல மரம் நட்டு வளர்க்கறதுக்காக எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஒரே இடத்துல ஃபென்சிங் அமைச்சு, சொட்டு நீர் அமைச்சு இன்னைக்கு வரலும் ஒரு 4500 மரத்தை ஒரே இடத்துல நட்டு வளர்த்துட்டு வர்றோம். அந்த 4500 மரங்கள்ல 60-70 வகையான மரபு சார்ந்த நம்முடைய நாட்டு மரங்கள் அங்க இருக்கும். கிழக்கு தொடர்ச்சியில என்னென்ன மரங்கள் எல்லாம் இருந்துச்சோ அந்த மரங்கள் எல்லாம் சேகரிச்சு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறார். பாண்டிச்சேரியில ராமன் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளையும் முழுக்க இந்த இயற்கைக்காக அர்ப்பணிச்சு அந்த கிழக்கு தொடர்ச்சியில அழியும் திருவாயில் இருக்கிற மரங்களை எல்லாம் சேகரிச்சு அதை ஒரு கண்ணா மாத்தி எங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே இந்த கருங்கல் வனங்கள் உருவாக்கி இருக்கும். அதனால அந்த இடம் ஒரு தாய் கடா, பல அழியும் திருவாயில் இருக்கிற அரிய வகை மரங்களுக்கு உண்டான தாய் கடா அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சிவன்மலையில ஒரு 750 குடும்பங்கள் இருக்காங்க. அந்த 750 குடும்பங்கள்ல இருந்து வர்ற கழிவு நீர் ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வாழ்ற மக்களுக்கு அந்த கழிவு நீரை என்ன பண்றதுன்னே தெரியாம, எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம ஒரு பெரிய சவாலான சூழ்நிலை தான் பல வருஷமா இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப நாங்க இந்த சிவன்மலை பக்கத்துல இந்த கருங்கல் வனம்னு சொல்லிட்டு 24 ஏக்கர்ல மரங்கள் உருவாக்கும் போது இதுக்கு தண்ணி வேணுமே, என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்க அந்த கழிவு நீரை என்ன பண்றதுன்னு தெரியாம சிவன்மலையில இருக்கிற அந்த ஊராட்சியை யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க அந்த ஊராட்சி அமைப்போட சேர்ந்து பேசி, அவங்க சிவன்மலை ஊராட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டுல இருந்து வர்ற அந்த கழிவுகள் ஒரு நாளைக்கு 75,000 லிட்டர் கிடைக்குது. அதை எல்லாமே இயற்கை முறையில அதுல வர்ற அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் அது மற்றும் இந்த ஸ்லெட்ஜஸ் எல்லாம்
அங்கங்கே நேச்சுரலாக ஒரு ஃபில்ட்ரு அமைப்பு ஏற்படுத்தி அதை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிப்பு பண்ணி கடைசியாக ஒரு 3-4 தொட்டியில் அதை சேகரிப்பு பண்ணி கடைசி ஒரு 50,000 லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு தொட்டியில் கொண்டு போய் அந்த தண்ணியெல்லாம் நாங்கள் சேகரித்து வச்சு அங்கேருந்து பம்பிங் பண்ணி சொட்டு நீர் மூலமாக இந்த 4,500 மரங்களுக்கும் தண்ணி கொடுத்துட்றோம். அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல 4,500 மரங்களுக்கு தண்ணியும் கிடைச்சிருச்சு. அங்கே சிவன்மலை ஊராட்சியில் இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு வந்து அங்கே அந்த கழிவுநீர் அங்கே தேங்குறது இல்லை. ஸோ இப்போ அந்த எங்களுக்கு சிவன்மலை ஊராட்சி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால இப்படி ஒரு அருமையான பணியை எங்களால் அழகாக செய்ய முடிஞ்சுது. கிட்டத்தட்ட அந்த இடமே வந்து ஒரு வனமாக மாறிட்டு இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வனமாக அந்த இடத்த நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் நாங்கள் போட்டு மரங்கள் உருவாக்குறோம், வனங்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு முழு முதல் காரணமாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அரசு அதிகாரிகள். அந்த அரசு அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தோட சப்போர்ட் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. கிட்டத்தட்ட காங்கேயம் யூனியனில் இருக்கிற எல்லா ஊராட்சி தலைவர்களுமே வந்து எங்கள் துளிகளோட இணைஞ்சு பயணம் செய்கிறாங்க. அவங்க அந்த எந்த காங்கேயம் பகுதியில் அவங்கவுங்க ஊராட்சியில் எந்த இடம் இருந்தாலும் துளிகள் அமைப்பு கூட சேர்ந்து அங்கே மரங்கள் உருவாக்கி ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தந்த ஊராட்சியில் அந்தந்த ஊராட்சி தலைவர்கள் வந்து அவங்க எங்களோட சேர்ந்து இணைந்து மரங்கள் உருவாக்குற பணியில் இருக்கிறாங்க. எங்களுடைய காங்கேயம் யூனியன் சேர்மனும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அரசு அதிகாரிகள் ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கிருஷ்ணகுமார் ஐயா வந்து எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க. எங்களை ஒவ்வொரு முறையும் எங்கள் எல்லாரும் எப்பெல்லாம் அவங்க ஊருக்கு வருவாங்களோ, சென்னையிலிருந்து எப்பெல்லாம் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் எங்கள் அனைவரையும் அழைத்து நீங்கள் என்னென்ன பணிகள் செய்கிறீங்க, அடுத்து என்ன மாதிரியான பணிகள் நீங்கள் செய்யணும், இன்னும் வேகமாக பண்ணுங்க, இன்னும் என்ன மாதிரியான சப்போர்ட் வேணாலும் சொல்லுங்கிற மாதிரி எங்களை எப்பவுமே ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போது தான் எங்களை ஊக்கப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலையை ஒரு கருங்கல் வனம்னு சொல்லி உருவாக்கியிருக்கோம். அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல எப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் மரங்கள் நடுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறோமோ அப்போ அவங்க நேரில் வந்துடுவாங்க. சென்னையிலிருந்து அந்த நீதியரசர் கிருஷ்ணகுமார் சார் வந்து அவர் மட்டும் வர்றது இல்லாமல் அவரு கூட பணிபுரிகிற மற்ற நீதியரசர்களையும் அழைத்து வந்து எல்லாரும் சேர்ந்து எங்கள் அமைப்பை, எங்களுடைய உறுப்பினர்களை எல்லாத்தையுமே ஒரு ஆறுதல், ஒரு மோட்டிவேட் கொடுப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாலே துளிகளுக்காக எங்களோட ஃபுல் டே வந்து துளிகளுக்குன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ காலையில் போனோம்னா ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்குவோம். அந்த இடங்கள்ல போய் நாங்கள் மரங்கள் நட்டு துவக்கி வைக்கிறது தான் எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும். ஸோ அப்போ போய் மரங்கள் நட்டு துவக்கி வச்சுட்டோம்னா அப்போ எங்களுடைய டீம் வந்து அடுத்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அடுத்து எங்கெங்கெல்லாம் மரங்கள் நடணுங்கிற ஒரு சின்ன டிஸ்கஸ் எங்களுக்குள்ள நடக்கும். அடுத்து எங்கெங்கெல்லாம் மரங்கள் நடணுமோ அந்த இடங்களையெல்லாம் போய் நேரில் விசிட் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல மரங்கள் உருவாக்கணும்னா யார்கிட்டையெல்லாம் போய் பர்மிஷன் வாங்கணும், அப்போ யாரை பார்க்கணும், அதுக்கு என்ன ஃபண்டு தேவைப்படும், இதுக்கெல்லாம் மீதி இருக்கிற நேரங்களை தான் நாங்கள் எங்களுடைய பணியாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வச்சுக்குவோம். ஸோ அப்போ எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமைனா நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ஒன் டே வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எங்களுக்கு இதுதான் சந்தோஷமா இருக்கு. நம்ம துளிகள் அமைப்போட மாடலை தமிழ்நாடு முழுக்க இந்த அமைப்பு, இந்த திட்டத்தை கொண்டு போகணும். அடுத்து இந்தியா முழுக்க, இது உலகம் முழுக்க இந்த ஃபார்முலாவை கொண்டு போய் சேர்த்தணும். நடுற மரங்களை பூரா எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எவ்வளவு மரம் நடுறோமோ நடுற மரத்தை பூரா மரமாக்கணும். ஸோ இப்போ எவ்ரி ட்ரீ இஸ் மேட்டர். ஸோ இந்த பாலிசியை எல்லாருமே செய்யணுங்கிறத, இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா எங்களோட ஆசை.